நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாரம் இலங்கையில் பேச பொருளாக இருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களை நாங்கள் பேசி வருகின்றோம். இம்முறையும் கூட மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். ஏற்கனவே அது பற்றி பேசியிருந்தோம். இன்று வித்தியாசமான கோணத்தில் அந்த தேர்தல் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இலங்கை டிட்வா புயல் தாக்கத்தினால் மிகப்பெரிய அனர்த்தத்தை சந்தித்திருந்தது. அந்த அனர்த்த நிலைமையின் போது பல்வேறு நாடுகள் நமக்கு உதவி வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய அளவில் எமக்கு உதவி வழங்கியிருந்தது. இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியில் அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். அரசு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்திருந்தார். அதை தாண்டி அவரை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சந்தித்திருந்தன. இப்படி சந்தித்த கட்சிகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சி, அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகள் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பின் போது அவர்கள் பேசிய மிக முக்கியமான விடயம், இலங்கையில் மிக நீண்ட காலமாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது. எனவே இந்த மாகாண சபை தேர்தலை எப்படியாவது நடத்துவதற்கு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். மிக நீண்ட காலமாக இந்த தேர்தல் நடைபெறவில்லை என்பது உண்மைதான். ஆனால் தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை, இந்த டிட்வா புயலின் பின்னர் மீள நாட்டை கட்டியெழுப்புவதற்கு குறைந்தது ஒரு வருட காலமாவது தேவை என்று அரசாங்கம் சொல்லி வருகின்றது. அதே போன்று இந்த தேர்தல் பழைய முறையில் நடக்குமா அல்லது புதிய முறையில் நடக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான எல்லை நிர்ணயம் போன்ற விடயங்கள் இருக்கின்றது. எனவே இப்படி சிக்கலான நிலைமைகளுக்கு மத்தியில் தான் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று கூறி வருகின்றார்கள். தமிழ் கட்சிகள் மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் சமூக நல விரும்பிகளும் கூட தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். என்றாலும் கூட அதன் தேவை வடக்கு கிழக்கு மையமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசும் மக்களுக்கே மிக தேவையாக இருக்கின்றது. இப்படியான நிலையில்தான் ஜெய்சங்கர் அவர்களை அண்மையில் சந்தித்திருக்கின்றார்கள் தமிழ் அரசியல் கட்சிகள். உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றனவா அல்லது இந்தியாவினுடைய அழுத்தத்தின் பின்னர் அது நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா? கடந்த வாரமும் நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தமிழ் கட்சிகள் நடத்திய சந்திப்பிலே பிரதானமாக நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்குதல் கொடுங்கோ அல்லது நல்லெண்ணத்தை பயன்படுத்தி அவர்களை இந்த தேர்தலை விரைவாக நடத்த வையுங்கோ என்றுதான் அவர்கள் கேட்டார்கள். அந்த பின்னணியிலே நாங்கள் மீண்டும் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்றும் ஆனால் ஜெய்சங்கர் வந்து அனர்த்த நிவாரணத்துக்கு இலங்கை மீள கட்டி எழுப்புகிற பணிகளுக்கு இந்தியாவுடைய உதவி திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு தான் அவர் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தி அவர் அந்த திட்டத்தை அவர் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை, தொடர்கடன், நன்கொடைகளும் இருக்குது, கடன் உதவியும் இருக்குது, தொடர்கடனும் இருக்குது. அப்போ அந்த திட்டத்தை அறிவித்து தான் வந்தார். ஆனால் வழமை போன்று மலையக தமிழ் கட்சிகள் மனோ கணேசன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செந்தில் தொண்டமான், ஜீவன் தொண்டமான், மற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ராதாகிருஷ்ணன், பழனி திகாம்பரம் எல்லாருமே அவர்களை தனித்தனியாக சந்தித்தார்கள். அவர்கள் தங்களுடைய மக்களை பிரச்சனைகளை சொன்னார்கள். மலையக கட்சிகள் குறிப்பாக இந்த அனர்த்தத்தினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற மலையக மக்களுக்கான உள்கட்டுமானங்களை பற்றி எவ்வாறு என்பதை பற்றி தான் அவர்கள் இந்தியா நிச்சயமாக அவர்களுக்கு பொதுவாக இந்தியா இதில் ரொம்ப மும்முரமாக உதவியை செய்வதில் இருக்கும்பொழுது மலையக மக்களுக்கும் கணிசமான உதவியை செய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடியதான். இந்த நாளடைவில் எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும். அது வழமையாக இந்தியா மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. வடக்கு கிழக்கு கட்சிகளை பொறுத்தவரை தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சியும் கஜேந்திரகுமாரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன், இந்த 3 தரப்பும் தான் அவர்களை சந்தித்தார். ஜெய்சங்கரை இந்தியா இல்லத்தில் சந்தித்து அவரை சந்திப்பதற்கு முன்னதாக ஒரு வித்தியாசமான நிகழ்வு போக்காக இதுவரை காலம் இல்லாத ஒன்று, இந்த தமிழ் கட்சிகள் கஜேந்திரகுமார், தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எல்லாருமே தனியாக ஒரு இடத்துல சந்தித்து ஜெய்சங்கருடன் பேசும்பொழுது என்னத்தை பேச வேண்டும் என்று தங்களுக்குள்
ஒரு பொது கருத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்று பேசுவோம் என்ற எதிர்பார்ப்பில் அவர் கதைச்சார்கள். கதைச்சிட்டு தான் எங்கள்கிட்ட வந்தார்கள். அதனால் கஜேந்திரகுமாரன் கூட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டியது முக்கியம்தான் என்று அவர் பழமையாக மாகாண சபை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவர், ஒற்றையாட்சியை கூட அதிகாரப்பூர்வமாக செய்ய முடியாது என்பதில் உறுதியாக நிலைப்பாட்டை கொண்டவர். அவர் கூட அந்த நேரத்தில் ஜெயசங்கரை பார்த்து மாகாண சபை தேர்தலை நடத்தத்தான் வேண்டும், அது அவசியம்தான் என்று சொன்னார். மற்றவர்கள் பிரதானமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பொழுது ஜெயசங்கர் எதையுமே பதில் சொன்னார். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு எதையும் பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்ததாக தான் அதில் கலந்து கொண்ட சில தலைவர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் அவருடன் கேட்டபொழுது அவர் என்னென்றால், இந்த அனர்த்தம் நடந்திருக்கிறது, இந்த நேரத்திலே எவ்வாறு ஒரு அரசாங்கத்தை மிகவும் குறுகிய காலத்திலே தேர்தல் நடத்துமாறு எவ்வாறு கேட்கலாம், எவ்வாறு அதை செய்விக்கலாம் என்று நீங்களே சொல்லுங்கள் கருத்து என்ற மாதிரி இவர்களிடமிருந்து அவர் அந்த யோசனையை கேட்டதாக ஒரு தலைவர் சொன்னார். எங்களிடம் எப்படி இதை கேட்பது, அதை சொல்லுங்கள் என்ற மாதிரி அந்த பாணியில் தான் அவற்றை அணுகுமுறை இருந்ததாக ஒரு தலைவர் சொன்னார். அப்போ அவருக்கு என்னென்றால் இந்தியாவுக்குள்ள சங்கடமும் விளங்குறது. இந்த நேரத்தில் குறைஞ்சது 6 மாதத்துக்குள்ளே கூட வைக்க சொல்லி தேர்தல் மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி கேட்பதில் ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் 2 வருடங்களுக்கு ரீபில்டிங்கை நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கான சேர்த்து எடுத்து 2 வருடங்களுக்கு அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதோட இன்னொரு பிரச்சனை என்றால், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு விரும்பாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு வசதியான ஒரு சாட்டு சேர்ந்திருக்குது சூறாவளியின் வடிவில். சிலது அந்த அனர்த்தங்களும் கூட அவரவருக்கு தங்களது தேவையை பொறுத்து வசதியாக அமையதுண்டு. இது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வசதியாக அமைந்து விட்டது என்றால் இதை சாட்டி சொல்லி 2 வருஷத்துக்கு தள்ளி போடலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள், இலங்கை தமிழ் கட்சிகள் எல்லாரும் இந்த 4 தரப்பினரும் இப்போ தங்களுடைய நீண்ட கால இலக்காக சமஷ்டியை கொண்டிருக்கிறார்கள் என்பதும், மாகாண தேர்தலை இடைக்கால தீர்வாக மாகாணங்களை பயன்படுத்தி அதிலிருந்து முன்னேறுவது குறித்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்கிற நிலைப்பாடு ஜெய்சங்கருக்கு புதியதல்ல. அவர் வெளிவகார செயலாளராக இருந்த பொழுதும் சரி, பிறகு வெளிவகார அமைச்சராக இருந்த பொழுது இவரை சந்தித்து அவருக்கு இதெல்லாம் பழக்கம் என்பதை சொல்லித்தான் தேவையில்லை. இந்த சந்திப்பின் போதும் அவர்கள் அதை சொன்னார்கள். நீண்ட காலமாக இந்த சந்திப்பில் ஒரு முக்கியமாக சொன்னது என்னவென்றால், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் சுமந்த நாட்கள் சொன்னது என்று நான் அறிந்தேன். இந்த மாகாண சபைகள் என்ற நடைமுறை இருந்திருந்தால் இந்த அனர்த்த நிவாரணத்தை மத்திய அரசாங்கமே நின்று செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்தந்த மாகாணங்களில் மிக ஈஸியாக ஒரு சுலபமாக போயிருக்கும். அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கவும் மீள்கட்டுமான பணிகளை முன்னெடுக்கவும் வசதியாக இருக்கும் என்பதை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ரோமன் சொன்னார், இல்லைன்னு சொன்னார், எங்களுக்கு தெரியாது. அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் தான் இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மைதான். நான் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபைகளை கூட இந்த அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபடுத்துகிறதா இல்லை. அவர்கள் பிரஜா சக்தி என்ற ஒரு அமைப்பினூடாக தாங்கள் தனியே செய்கிறார்கள். தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை பிரதேச செயலகங்களில் உள்ள பிரதேச செயலாளர்களுக்கு எல்லாம் அறிவுறுத்தி அவரையும் தங்களுடைய தாங்கள் நியமிக்கிற ஆட்களை அதில் பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவர்கள் ஒரு அதிகார பரவலாக்கலோ அல்லது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட செயற்திட்டத்தையோ செய்கிறதுக்கு விருப்பமில்லாதவர்களாக மற்றவர்களை விட முன்னேவர்கள் ராஜபக்சாக்கள் 13+2 எல்லாம் கதைச்சார்கள். ரணில் விக்ரமசிங்க புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சுவிஸில் GL பீரிஸ் சமஷ்டியை கூட நாங்கள் ஆராய்ந்தார்னு சொன்னார்கள். இவர்கள் மாகாண சபை தேர்தலில் 13 பற்றியே கதைக்கிறார்கள். இவர்கள் மற்ற ஆட்சிகளை விட அதிலே இருவேறு கருத்தும் கூட இருக்கின்றது. அதாவது சில நேரங்களில் ஜனாதிபதி ஒரு கருத்தையும் பிரதமர் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். சில நேரங்களில் JVP டில்வின் சில்வா போன்றவர்கள் மாற்று கருத்தினையை கூறுகின்றார். இப்படியான ஒரு நிலைப்பாட்டையும் கூட நாங்கள் பார்க்கலாம். அனுரா குமாரசாமி ஜனாதிபதியை பொறுத்தவரை அவர் இதில் தெளிவாக ஒன்று சொல்கிறார். சுமந்திரன் சாணக்கியனுடைய தந்தையாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பொழுது அவர் கேட்ட பொழுது எனக்கு கொஞ்சம் டைம் தாருங்கள் என்று தான் இவர் கேட்டாரே தவிர வெளிப்படையாக ஒன்றும் சொல்கிறார் இல்லை. என்னவென்றால், தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஆட்சிக்கு வந்ததும் 1 வருடத்துக்குள்ளே நான் மாகாண தேர்தல் நடத்த வேண்டிய ஜனாதிபதி இவ்வாறு ஒரு 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 தெளிவற்ற நிலைப்பாட்டு தெளிவற்ற அவரை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக இருக்கணும். இது நடத்துறது இல்லைன்னு அதான் நாங்கள் தெளிவற்ற நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதனால் உண்மையிலே அவர்கள் இந்த முன்னே ஆட்சியில் விட ராஜபக்செல்லாம் +13+2 சொன்னார். அவர் செய்ய போகிறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொன்னாங்க. நாளைக்கு சமஸ்டியனும் கழிச்சார் சுவிஸில் அந்த பீஸ் ப்ரோசஸ் காலத்தில். இவர்கள் அதை பற்றி எதுவுமே கதைக்காமல் அது மாகாண சபை தேர்தல் மாகாண சபை முறையே அரசியலமைப்பில் இருக்காது
அப்போ அடுத்த அரசியலமைப்பில் வரக்கூடிய அதிகாரப்பரவல் ஏற்பாடு என்னவாக இருக்குமென்று ஒரு குழுவத்தை கூட ஒரு ஒரு தடயத்தை கூட தர மாதிரி இல்லை. அதிகாரப்பரவலாக ஏற்பாடு இல்லாமல் மாவட்டமும் உள்ளூராட்சி சபைகளும் தான் இருக்குமோ தெரியாது. அதோட புதிய அரசியலமைப்பு வருமோ என்பதே வேறு விஷயம், அதெல்லாம் வேறு. ஆனால் ஜெய்சங்கரிடம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்தியா இலங்கை அரசாங்கத்துக்கு அன்பு அரசாங்கத்தோட நல்ல உறவில் இருக்குது. இந்தியாவை நம்பியே இந்த அனர்த்த நிவாரண பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஒன்றும் இருக்குது. அது அவங்களே வழியை செய்கிறார்கள். அப்போ கடப்பாடுடையதாக இருக்கிற பொழுது, கடப்பாடுடையதாக இலங்கை அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அந்த நல்லெண்ணத்தை பயன்படுத்தி அதே சற்று நெருக்குதலை கொடுத்து இவரோட மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி தானே அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அவர் அதுக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. அவருடைய சமஸ்டியை பற்றி பிரச்சனை வந்த பொழுது அதை கஜேந்திரகுமார் தான் அதை சொன்னார். தனக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தத்தான் வேண்டும், ஆனால் ஒட்டியாட்சிக்குள்ள எந்த விதமான அதிகாரப்பூர்வ இலங்கை செய்வது சாத்தியமில்லை, அதனால் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கல. அதில் சிவிகே சிவஞானவில் நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம், நாங்கள் அதை கைவிடவில்லை, ஆனால் நாங்களும் சமஸ்டியை தான் வெளியேற்றுகிறோம். ஆனால் எங்களுக்கு சமஸ்டி என்ற பொறுத்தவரை பெண் லேபல் அல்ல எங்களுக்கு பிரச்சனை, பேர் அல்ல. அதில் இது உள்ளடங்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ ஏற்பாட்டில் உள்ளடங்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் எங்களுக்கு முக்கியம் என்பதையும் அவர் ஜெய்சங்கர் சொன்னார். அவர் அவர்களை பற்றி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெய்சங்கர் இவர்கள் இதே தலைவர்களை பார்த்து கேட்டவர், 13வது அரசியலமைப்பு திருத்தத்தையே இவர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் சமஸ்டியை பற்றி கேட்கிறீர்களே எவ்வாறு சேமிப்பது என்று இவர்களே பார்த்து கேட்டார். இவர்கள் திரும்பவும் அதையே சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், சமஸ்டி என்றது ஒரு புறம் இருக்கு, மாகாண சபை தேர்தலை கூட இந்தியாவால் இவர்களை கொண்டு வைக்க முடியுமா? இந்தியா இவர்களை இப்பொழுது கேட்டு இவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையில் இந்தியா இருக்கிறதா என்றதை நாங்கள் பார்க்கணும். இந்தியா அவர் ஜெய்சங்கர் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டு நான் அவர்களுக்கு டில்வின் சில்வா ஜனவரியில் இந்தியாவுக்கு போகிறதாக இருக்கிறார்கள். இவர்கள் அதையும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் கட்சியின் தலைவர்கள். அவர் வருகிறார், அவர் மாகாண சபை தேர்தல் முறை உள்ளூராட்சி அந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு வரும்பொழுது இல்லா போகும் என்றெல்லாம் சொல்வார். அவருக்கு அங்கே மாகாண சபை முறையை பாதுகாக்க வேண்டிய தேவை, அந்த தேர்தல் நடத்த வேண்டிய தேவை பற்றி வலியுறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கார். அவர் அதுக்கும் பதில் சொன்னதாக இந்த தலைவர் யாரும் நான் கதைத்தேன் என்ற தலைவருடன் அவர் அப்படி சொல்லவில்லை. அப்படி இந்தியன் தூதரகமோ அல்லது இந்திய வெளியுறவு அமைச்சோ யாருமே இது இப்படி ஒரு சந்திப்பு நடந்தது அறிக்கை கூட விட இல்லை. இது ஒரு வளமையான சந்திப்பு மாதிரியே தவிர இதுக்கு எந்த தூரத்துக்கு உத்தியோகபூர்வமான அந்தஸ்து இருந்ததுன்றது பற்றி யாருக்கும் தெரியாது. அதில் கஜேந்திரகுமார் சமஸ்டி என்றார். கஜேந்திரகுமார் சமஸ்டி என்று சொல்லி போட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வெளியில் அவர் இந்த கட்சிகள் மத்திய கட்சிகள் தன்னை விட மத்திய கட்சிகள் இதுக்குமே சமஷ்டியை வலியுறுத்துவ இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்துவதிலே அக்கறை காட்டவில்லை, நான் தான் காட்டினேன் என்று தன்னை இந்த கட்சியிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு போஸ்டர் ஒரு பாணியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார். அதே எடுத்துப்பட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் சிவிகே சிவஞானம் தமிழ் கட்சியின் தலைவர் இல்லை நாங்களும் அதான் பேசினா வேறு எங்களை பற்றி அப்படி கதைக்கிறது இல்லை அப்படின்னு 3 நாளைக்கு முந்தி தான் அந்த தலைவரோட கேட்கல வெளியில் ஒரு இடத்துல கூடி நாங்கள் எல்லாம் ஒரு வெளிநாட்டு ராஜேந்திரர்களோட தலைவர்களோட கதைக்கல இந்த மாதிரி பேசுவோம், ஒரு சின்ன ஓரளவுக்கேனும் ஒரு கருத்தரவிப்பாடு போய் கதைக்கணும் ரெண்டு காய்ச்சி போட்டு வெளியில் வந்த உடனேயே நான் சமஸ்டியை பற்றி சொன்னேன், இவங்க சமஸ்டியை பற்றி பேசல, இல்லை அவன் இல்லை நானும் உங்களை தான் பேசினோம், எங்களை பற்றி ஒரு பிள்ளையாக கேட்கலாருன்னு உடனேயே பிரச்சனை. இப்போ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் இந்தியாவிட்ட நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம்? இவங்க ஒன்றே ஒரு சின்ன மாகாண சபை தேர்தலை நடத்துறது சமஸ்டி நீங்கள் எல்லாரும் கேட்குறது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கொண்டாடுறதுன்றதை பற்றி உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. செல்வநாயகத்திட்டையும் இருக்கில்லை, உங்கள்கிட்டையும் இல்லை. இந்த வரைக்கும் சமஸ்டின்னு சொல்கிறீங்களே தவிர அதுக்கு ஒரு ரோட் மேப், ஒரு வழி வரைபடம் இருக்கா, ஒரு திட்டம் இருக்கா? அது சரி, இந்தியாவிட்ட கேட்குறீங்க, அமெரிக்காவிட்டையும் கேளுங்க, யூரோப்பியன் யூனியன்ட்டையும் கேளுங்க, எல்லாம் சரி. ஆனால் உள்நாட்டில் அந்த திட்டத்தை அந்த சமஸ்டியை காண்றதுக்கு நீங்கள் செய்கிற பணி என்ன? 76 வருஷமாக என்ன செய்தீங்க? செல்வநாயகம் பண்டா சில்வா ஒப்பந்தம், லட்டு சில்வா ஒப்பந்தம் என்று இன்னொரு படி இறங்கி அவருக்கு தெரியும் ஒரு அதை விட்டு நாங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அடுத்த கட்டங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் சிலரை சாதிக்கலாம் என்று தெரிஞ்சு அவர் ராஜேந்திர ரீதியாக நடந்து கொண்டார் அரசியல் விவேகத்தோடு. ஆனால் அது சிங்கள தரப்புகளால் தான் அது குழம்புவது ரெண்டும். ஆனால் அது துரதிர்ஷ்டவசம். அது இலங்கையினுடைய வரலாறு. இலங்கை என்னென்றால் ஒரு சிறுபான்மை சமூகங்களுடன் அதிகாரங்களை பரவலாக்கி வாழ்வதற்கு தயாரில்லாத ஒரு சிங்கள சமுதாயத்தினுடைய தலைவர்களோடு தான் தமிழ் கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்குது, இந்தியாவும் அணுக வேண்டி இருக்குது. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. எங்கே உள்ள பிரச்சனை
அவர்கள் சிறுபான்மை சமூகம் அதிகாரப்பரவலாக நீங்களும் இந்த நாட்டில் இருக்கிறீர்கள், இருந்து சாப்பிட்டு கூப்பிட்டு வாழ்ந்துட்டு வேலையை செய்துட்டு போங்க. பிரத்யேகமான உரிமைகள் என்று தனித்துவம் அடையாளம் அதுகள் என்றெல்லாம் வச்சுக்கொள்ளாங்க என்றால் அவங்களோட உண்மையான அடிப்படை இது. அதில் ஜேவிபி என்றால் அது கொஞ்சம் கூட மாற்றமாக நடக்குமான்னு எதிர்பார்த்து ஜேவிபி கூட அவர்களை கண்டு ஒரு இனவாத வரலாறு இருக்குது, அது வேறு. ஆனால் இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அடையாளத்தோடு புதிய அவதாரத்தோடு வந்திருக்கல கொஞ்சமாவது மாறும் என்று பார்த்தால் அவர்கள் இந்த ராஜபக்சாக்கள் ரணில் போன்றவர்கள் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் கதைச்ச அளவுக்கு கூட இந்த மாகாண தேர்தல்களை பற்றியோ அதிகார பரவலாக்க பற்றியோ கதைக்காதவர்களாக இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை. அதனால் இந்தியாவை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில் இன்றைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை மாறுபட்ட சூழ்நிலையில் அதுவும் அனர்த்தம் உள்ள இயற்கை நடந்த சூழ்நிலையில் மாகாண தேர்தல் நடத்தும் கொண்டு குறைந்தபட்சமாக அடுத்த இடத்துக்களாக நடத்தும் கொண்டு வழியாக பகிரங்கமாக கேட்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி நம்புவது கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் இவர்களை இப்போதைக்கு பயத்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையை, இவர்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது சரி. அதே போன்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் தலைமையிலான குழு ஒன்று தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களை சந்தித்திருந்தார்கள், தமிழ் கட்சிகளை சந்தித்திருந்தார்கள். அங்கு அவர்கள் பேசிய போது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் சமஷ்டி முறையை கொண்டு வருவதற்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் இந்தியாவினுடைய மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும், இலங்கை அரசை வலியுறுத்தி இதை நடைமுறைப்படுத்துமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த மாகாண சபை தேர்தலையே வைப்பதற்கு இப்படியான இழுபறி நிலை இருக்கும் போது இலங்கையில் சமஷ்டியை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துமா? அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றனவா? இவர்கள் இதுக்கான தொடக்கம் கடந்த மாதம் கார்த்திகை நவம்பரில் திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஐங்கர நேசம் யாழ்ப்பாணத்தில் அவர் இந்த கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் ஒரு அங்கத்துவ கட்சி, ஒரு அமைப்பு, அவருடைய ஒரு கார்த்திகை மாதமோ ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு திருமாவளவனை அழைத்திருந்தார்கள். அவர் அப்படியே பலாலியூடாகவே யாழ்ப்பாணம் வந்தார். வந்து அந்த நிகழ்வெல்லாம் கலந்து கொண்டு விட்டு பேசும்பொழுது அவர் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னார், இந்தியா தமிழகம் என்னதான் கொந்தளித்தாலும் இலங்கையில் ஈழம் வந்து விடாது தமிழ்நாடு என்று சொன்னார். யாழ்ப்பாணத்தில் வச்சே சொன்னார், தமிழ்நாடு என்னதான் கொந்தளித்தாலும் இங்கே ஒன்றும் ஈழம் வந்து விடாது. அவருக்கு நிதானமாக தெரியுது. இவர்கள் உடனே கஜேந்திரகுமார் தலைமையிலான இந்த கூட்டணி அவரை இடத்துல சந்தித்து தமிழக கட்சி மக்களினுடைய ஆதரவு தேவை, கட்சியுடைய ஆதரவுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவை என்று நினைச்சார்கள். அவர்கள் தமிழக கட்சிகளை அணுகுவதற்கான முதல் கட்டமாக அந்த திருமாவளவனுடைய சந்திப்பை சொன்னார்கள். இங்கே வந்தனே தான் சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு அது ஒரு நீண்ட செயற்திட்டத்தின் ஒரு அங்கம் என்று பிறகு அறிவித்தார்கள். அதன்படி அவர் அடுத்தடுத்த கிழமையான போனார்கள். கடந்த வாரம் எல்லாம் கஜேந்திரகுமார் கூட ஜெயசங்கரை சந்திக்கிறதுக்காக அங்கே இருந்து அந்த சந்திப்புகளை இடைநிறுத்தி விட்டு தான் அவர் வந்தார். இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த கட்சி அந்த தமிழ் தேசிய பேரவை என்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மகஜரை கையளித்தது கஜேந்திரகுமார் இல்லாமல் தான். அவர் இவரை சந்திப்பதற்காக வந்து விட்டார். இவர்கள் என்னவென்றால் திருமாவளவனை பிடித்து தான் ஸ்டாலினே சந்திக்கிறார்கள். ஸ்டாலின் தான் இந்த தலைவர்களெல்லாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார் போல இருக்குது. இவர்கள் எல்லாரையும் சந்தித்து என்ன கேட்டிருக்காரு என்றால், ஏக்கிய ராட்சியம் என்றது அவங்க தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாது ஏக்கிய ராட்சியம் உண்டா என்னென்று. இப்போ கஜேந்திரகுமாராக சொல்லிக் கொடுத்துருக்கணும் வரைக்கும் ஏக்கிய ராஜ்யத்துக்குள்ள தீர்வை கொண்டு வந்து எங்கள் எல்லாத்தையும் ஒற்றை ஆட்சிக்குள்ள முடக்கப்பாக இருக்கிறார்கள். ஏதோ இப்போ நாங்கள் சமஷ்டிகளை வாழ்கிற மாதிரி ஒற்றை ஆட்சிகளை அடக்க போகிறாங்க. எங்களை அதுக்காக அதை தடுக்கிறதுக்கு சமஷ்டி அடிப்படையிலான, அதாவது தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை இவற்றை அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை இலங்கை காண வேண்டும், இலங்கை கொண்டு வர வேண்டும் என்று, புதிய அரசியலமைப்பில் கொண்டு வரணும் என்று இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் நெருக்குதலை கொடுத்து இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் நெருக்குதலை கொடுத்து இந்த ஏற்பாட்டை செய்வாங்க. மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு நாங்கள் பெரிய சண்டை பிடிச்சோம் நிற்கிறோம், மெல்லக்கட்டியும் நிற்கிறோம். இந்த இடையில இப்படி ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க. சில அரசியல் அவதானிகளை பொறுத்தவரை சிலர் எழுதியும் இருக்கிறார்கள், இந்த இன்னும் 4 மாதத்திலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்க இருக்கும் பொழுது இலங்கை பிரச்சனை தொடர்பில் சாத்தியமில்லாத விஷயங்களை சத்தம் போட்டு பேசுறது ஒரு கலாச்சாரம்.
அது அவர்களுடைய அவர்கள் அந்த தாங்கள் இலங்கை தமிழருக்காக நிற்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு இருக்கிறதே இல்லா பண்ணுற வரையில் தான் பார்ப்பார்கள். அப்போ அவர்கள் கொஞ்சம் உஷாராக பேசுவார்கள். மோடி கூட போன 2024 ஜனாதிபதி தேர்தலில் இந்திய பிரதமர் கூட கச்சத்தீவு பிரச்சனை பிரச்சாரத்தை கச்சத்தீவு மீட்கிறன்றவர் சொல்லலை, காங்கிரஸையும் திமுகவையும் அடிக்கிறதுக்காக தாக்குறதுக்காக கச்சத்தீவை விட்டு கொடுத்தது இவர்கள் தான் என்று அங்கே ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனார். அந்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து அவர் 2 வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசிச்சு. ஒரு 2 வரையும் ஆகும், அடுத்த மேயோட 2 வருஷம் 2 வரையும். அது மாதிரி அவரை போன்று ஜெய்சங்கரும் பேசினார் அதை பற்றி. அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டு தேர்தலில் எங்களோட பிரச்சனை ஒரு மணி உணர்ச்சிகளை கிளப்பி நடைமுறை சாத்தியம் இல்லாத ஏதோ அது எல்லாத்தையும் பேசி செய்கிறாரு. இதில் அந்த நேரத்தில் அந்த மீண்டும் எங்களோட பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த தேர்தல் காலத்தில் சூடாக வைக்கிறதுக்காக ஒரு தந்திரோபாயமாக இவர்களை செய்கிறார்களோ என்று இந்தியாவிலே ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு அரசியல் அவதானி எழுதியிருக்கிறார். நான் சொல்லவில்லை, அவர் எழுதியிருக்கிறது பார்த்தேன். அது அவற்றை கருத்து அதுதான் இவற்றை நோக்கமாக தெரியாது. சில வேளை உலகம் பூரா அது அந்த பிரச்சனை வழிக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அது இவருடைய என்னென்றால் இப்போ நான் அடிக்கடி எழுதியும் இருக்கிறேன், சொல்லியும் இருக்கிறேன். நான் எல்லாம் வேறு ஆக்கலாம். இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை தாங்கள் வைக்கிற எந்த ஒரு கோரிக்கைக்கும் அதற்கான வழி வரப்படும் ஒரு ரோட் மேப்பை பற்றி வைக்கிறது இல்லை. கோரிக்கை வைப்பார்கள். ஈழத்தை கூட வச்சார்கள். ஈழத்தை வச்சு இளைஞர்களான ஆயுதமேந்தி போராடினார்கள். அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து 77 தனிநாட்டுக்கான ஆணையத்தை தமிழ் மக்களிடம் கேட்டதாக சொல்லிக்கொண்டு தேர்தலை வெற்றி விட்டு வந்து இங்கே வந்துட்டு மாவட்ட சபையை தான் ஜேஆரோட சேர்ந்து ஏற்பாடு செய்தார்கள். பிறகு அந்த வன்முறைகள் அதிகரித்த உடனே அதுவும் இல்லாமல் போச்சு. அப்போ பிரச்சனை என்றால் எங்களுடைய தலைவர்மார் எப்போவுமே அதை அடைவதற்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை அடைவதற்கான வழிகளை பற்றி சிந்திக்காமல் கதைக்கிறோம். இந்த சமஷ்டி கோரிக்கையும் இப்படி தான். சமஷ்டி தேவை யாரும் மாட்டோம்னு சொல்லலை, ஈழத்தை கூட எடுத்து தாங்க வேண்டாம் இப்படி எடுக்கிறத பற்றி தெரியும். இப்போ இவர்களை பொறுத்தவரையும் கூட வழி இல்லை, இவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்களுக்கு தமிழக கட்சிகளை சமஷ்டிக்கு அணுகிறார். அவர்களுக்கே ஒழுங்கான சமஷ்டி இல்லை. ஸ்டாலின் மாநில சுயாட்சி மேலும் மாநிலக்கு அதிகாரங்கள் வேணும்னு சத்தம் போடுற ஒரு ஆள். அந்த விஷயத்தில் ஒரு அரைக்கமாக நடக்கிறார். அவர் தனக்கு இந்திய மாநிலங்களுக்கு இல்லைண்டு. அப்போ அவரை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை முதல் நெருக்கி அப்புறம் அவை இவியல் இருக்கிறது. முதல் அவர்களே அசைக்கிறதே மிக கஷ்டமாக கிடைக்கும். இந்திய மத்திய அரசாங்கத்தை இலங்கை பிரச்சனை இல்லை, அப்புறம் அவை இவையை அசைக்கிறது. அப்போ இந்த அணுகுமுறை எப்படி சாத்தியமாகும்? எனக்கு அவர்கள் தமிழக கட்சிகளை போய் அவர்கள் அணுகினது நான் பேச சொல்லவில்லை. ஆதரவுகள் திரட்ட வேணும் என்றால் இவர்களுக்கு ஒரு வழி இல்லை. இந்தியாவை கடந்த காலத்தில் பகைத்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையை விடுதலை புலிகள் சரி எல்லாரும் செய்ததால் இன்றைக்கு தமிழ் மக்கள் தான் வெளியே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை புலிகள் அந்த இந்தியாவை கையாண்ட முறையில் உள்ள தவறை சரியாக வெளிப்படையாக சொல்லாமல் தான் போய் அங்கே நிற்கலாம். அதை சொல்ல தயாரில்லை. விடுதலை அஞ்சன் பாலாஜிங்க பிறகு அதை ஒத்துக்கொண்டார். அந்த ராஜீவ்காந்தி கொலையால் அதனால் இந்தியாவுக்கு நாங்கள் பிள்ளையை அணுகிவிட்டோம் என்றது. இந்தியா போல ஒரு பெரிய எங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற நாள் அதை பகைச்சு கொண்டு ஈழம் காணலாம் என்று சண்டை பிடிச்சதில் உள்ள நடைமுறை சாத்தியமற்ற தன்மையை போல வேறு ஏதாவது இருக்கா? அப்போ நாங்கள் சமஷ்டி கோரிக்கைக்கு கடைசியாக ஸ்டாலின்கிட்ட போயிருக்கோம், எடப்பாடிகிட்ட போயிருக்கிறோம், அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லா கட்சியிட்டும் போயிருக்கோம். அவங்க தேர்தல் எங்களோட பிரச்சனையை பொறுத்தவரை இப்போ அவங்களுக்கு ஒரு அது இஷ்யூ இல்லை. சீமான் புலியாக்கள் பெருவாரின படத்தை பின்னால் தூக்கி வச்சுக்கொண்டு புலி படங்களையும் வச்சுக்கொண்டு பேசலாம். ஆனால் அவர்களுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ அல்ல. தேர்தலில் இப்போ ராமதாஸுன்ற மகன் அவர் தகப்பனோட சண்டை பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக போச்சு. அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு சில வேளை கொஞ்சம் தகப்பனோட வித்தியாசமாக இருக்கா கிளுகிழுப்பாக பேசணுமென்றக்காக தான் பேசினாரு தெரியாது. ஒற்றையாட்சிகளை இலங்கையில் தீர்வு வந்தால், இப்போ ஒற்றையாட்சி இருக்கிறது அவருக்கு தெரியாதோ தெரியாது. ஒற்றையாட்சிகளை தீர்வு வந்தால் மீண்டும் ஆயுதமேந்தி போராடி ஈழத்துக்காக போராடணும் வரும். எங்களுக்கு கொம்பு செய்வார் அங்கே இருந்தோம். இப்போ அவர் என்ன எலெக்ஷன் வர்ற போகிற அவர் அதை தூக்குவார் போல இருக்குது, அவர் அதை பிரதானப்படுத்துவார் போல. மற்றவையும் ஒன்று நான் விட்டேன்னா என்ன அவனை விட முந்தி ஜெயலலிதா வந்து கலைஞர் கருணாநிதியை முடக்கிறதுக்காக தமிழீழம் தான் தீர்வு சட்டசபையில தீர்மானத்தை கொண்டு இனப்படுகொலை நடந்தேன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானத்தை கொண்டு அதுக்கு மேலே கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்குள்ள சொல்கிறது
தமிழ்களும் தானே அவர் ஜெயலலிதா காட்டிட்டா அப்புறம் அவர் அதுக்கு மேலே இருந்த போகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளையால் அவுட்புட் பண்ண ஒரு ஆளையால் மடக்கிறதுக்காக எங்களோட பிரச்சனையை பாவிக்கணுமே தவிர இதில் இந்த அளவுக்கு தூரத்துக்கு இந்தியாவை இந்திய மத்திய அரசாங்கத்தை தமிழக கட்சிகள் இவர்கள் கேட்டது கொண்டதன் பிரகாரம் கூட்டாக போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நான் இவர் கேட்டது நான் பிள்ளை சொல்லலை. இவர்களுக்கு வேறு அரசியல் ரீதியாக நாங்கள் பலவீனம் அடைஞ்சிருக்கிறதில்லை. இப்படியான ஆதரவுகளை தான் கேட்க வேண்டும். ஆனால் இவர்களையே நேரடியாக மோடியை கேட்க முடியவில்லை. நிச்சயமாக. அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் இருக்கின்றது, ஒன்றுக்கொண்டு முரணான கட்சி. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் கேட்கின்ற கோரிக்கையை தமிழ்நாட்டுக்கே செய்யாத மோடியினுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்படி பார்த்த சாரதியோடையோ அந்த கருப்பு ஜூலைக்கு பிறகு இங்கே சமாதான முயற்சிகள் பேச வந்தார். பார்த்த சாரதியோடையோ இந்திரா காந்தியோடையோ ரோமஸ் பண்டாரியோடையோ நேரடியாக டெலிஃபோன் எடுத்து கதைக்கக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். அமிர்தலிங்கம், சிதம்பரம், சம்பந்தன் போன்ற பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரையும் கருணாநிதியை பிடிச்சி தான் இந்திரா காந்தியோட கதைச்சதில்லை. அவர் நேர போய் கதைப்பார்கள். இன்று ஸ்டாலினை சந்திக்க கூட இவர்களை திருமாவளவன் தேவைப்படுகிறார். ஏன் கஜேந்திரகுமார் ஸ்டாலினோட நேரடியாக பேசவில்லை? எனக்கு அதான் கேட்டு இப்போ சந்திச்சதை பற்றி நான் பேச சொல்லுவேன். ஏன் திருமாவளவன் உங்களுக்கு நீங்கள் இலங்கையில் தமிழை மக்களை பிரித்தப்படுத்தீர்கள், தமிழக அரிசிகள் ஏன் ஸ்டாலினை பற்றி சந்திக்கல? நீங்கள் நேரடியாக சந்திக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு ஒரு தூது? திருமாவளவன் ஸ்டாலினோட சேர்ந்து 2 சீட்டுக்காக சண்டை பிடிக்கிறார். அதை விட கூட சீட்டு கேட்க மாட்டோம். 234 தொகுதிகளில் 2 தொகுதிகள் தானே இல்லை, அது பார்லிமெண்ட் தொகுதியில் 39ல் 2. அப்போ அவர் 3 கேட்க மாட்டார், எல்லாம் கொடுக்க மாட்டார். 2 போதும், இவருக்கும் ரவிக்குமாருக்கும் போதும். அப்போ இவர் பிடிச்சு கொண்டு இருந்து போகணும். நீங்கள் நேரடியாக போயிருக்கோம். எனக்கு அது போனதை ப்ளஸ் இல்லை, அது ஆதரவு கேளுங்க. அது அவங்க செய்வாங்களோ இல்லையோ வேறு விஷயம், அது வேறு. நீங்கள் போயிருக்கல, நீங்கள் நேரடியாக போயிருக்கலாம். நீங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தை கண்டிருக்கலாம். இனத்துக்கு நெருக்குதல் கொடுக்கறதுக்கு இவை சொல்லி அதை சொல்லி இது ரொம்ப ரொம்ப ரூட் ஃபுல்லாக ரொம்ப தூரம் ரூட் இல்லை. அந்த வழிபரப்படம் ரோட் மேப், சமஷ்டிக்கான ரோட் மேப், எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான ரோட் மேப் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கென்றால் ஜப்னா டு சென்னை, சென்னை டு டெல்லி, டெல்லி டு கொலம்போ, இதுதான் எங்களோட ரோட் மேப். இது எவ்வளோ தூரம். அப்போ இது நடைமுறை சாத்தியமும் எனக்கு தெரியலை. என்னது அதோட தமிழக கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு போர் முடிஞ்ச பிறகு இது ஒரு பிரச்சனையே இல்லை அவர்களுக்கு. அங்கங்கே கதைப்பார்கள். இவர்களோட 2 தீவிரமாக பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான்ட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் இருந்தவர் வைகோ, நெடுமாறன் 2 பேரும் இவர்களை சந்திக்க மறுத்ததாக கேள்வி. அதன் பிறகு இவர்கள் இலங்கைக்கு திரும்பின பிறகு வைகோ ஒரு 2-3 கட்சிகளை சேர்த்துக்கொண்டு இவர்கள் கொழும்பு அரசாங்கத்தினுடைய அந்தரங்க திட்டம் ஒன்றின் விளைவா ஒரு அங்கமாகத்தான் தமிழக கட்சிகளை வந்து சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவர் கஜேந்திரகுமாருக்கு துரோகிப்பட்டு சொல்லி. இதுதான் எங்களுடைய அரசியல். என்றைக்குமே நிதானமாக சிந்திக்காத ஒரு அரசியல். அவங்க ஆக மோசமாக எங்களோட பிரச்சனையில் பட்டு மோசமாக அந்த காலத்தில் ஜெயலலிதா கருணாநிதிவாகில் இலங்கை தமிழருக்கு பாதகமானதாக அமையுமென்றால் கூட கருணாநிதிக்கு அது கெடுதியாக வருமென்றால் ஜெயலலிதா தூக்கி பிடிப்பார். அதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு பாதகமாக வரும் என்றால் தமிழர்களுக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த பிரச்சனை தூக்கி பிடிச்சி ஜெயலலிதா மடக்குவேன் என்று தான் அவர் 2 பேரும் அணுகுமுறை எடுத்தார். அப்போ அங்கே அந்த ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையில் இருந்த பகைமை அளவுக்கு இன்றைக்கு எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ இல்லை என்றால் எடப்பாடி அந்த மாதிரி ஒரு ஆளுமை அல்ல. அதனால் அந்த பெரிய பிரச்சனை அங்கே வர இல்லை. சும்மா தேர்தல் பேச்சுகள் பேசப்படுது தான், சவால்கள் விடுக்கிறார்களா, அந்த அளவுக்கு ஸ்டாலினோட பிள்ளைகளும் எடப்பாடியே ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள இந்த கட்சி பெரிய கட்சி அவர் அதுக்கு வந்துட்டார் தலைவராக. ஆனால் ஸ்டாலினோட பிள்ளைகளை அவரை அந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த ஸ்டாலினும் கூட எங்களோட பிரச்சனையில் ஒரு காலமே இன்னும் கமிட் பண்ணாதால் தகப்பன் இருக்கல தகப்பன் கட்சியாரே தவிர ஸ்டாலின் வெளிப்படையாக வந்து எந்த பிரச்சனையும் தீவிரமான ஒரு ஆள் எல்லாரும் தெரியும். அவர்கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு இப்போ தேர்தலில் தொகுதி பங்குகள் அது எல்லாம் சில பிரச்சனை இருக்குது. அதில் எங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கு வாங்க தெரியல. தேர்தலில் சிலவோட ராமதாஸின் மகன் அன்புமணி சொன்ன அதுக்கு 2 ஒரு எதிர்கருத்து மாதிரி ஏதாவது அங்கங்கே பேசலாம். திருமாவளவனே யாழ்ப்பாணத்தில் வச்சா இவர்கள் எல்லாருக்கும் முன்னாலே மக்களையும் வச்சுக்கொண்டு சொன்னார், தமிழகம் கொந்தளித்தாலும் இங்கே ஈழம் வராது.
என்ன தமிழகம் கொந்தளித்தாலும் சரி உங்களுக்கு மாகாண சபை வராதுன்னு கூட சொல்லல, ஈழம் வரான்னு. இப்போ சரி மாகாண சபை தேர்தலை நடத்துன்னு சொல்லி அவங்கள சொல்ல வச்சால் இந்த தேர்தல் நேரத்தில் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகும், மற்றவங்க எடுபடக்கூடியதாக இருக்கும். அவங்க ஐயத்தை கேட்குறாங்க, சட்டத்தில் இருக்கிறதானே செய்ய சொல்லி கேட்குறாங்க. சமஸ்டியை போயிட்டு மோடிகிட்ட கேட்டா மோடி சமஸ்டிக்கு எதிரான ஆள். காஷ்மீரில் நேர்காலத்தில் இருந்து அவங்களுக்கு அரசியலமைப்பின் 370வது சரத்தின் கீழே காஷ்மீருக்கு கொண்டு பிரத்யேகமான இந்தியாவை விட மற்ற எல்லா மாநிலத்தையும் விட பிரத்யேகமான உரிமைகள் இருந்தது. அது 2019ஆம் ஆண்டு எல்லாத்தையும் எடுத்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் கண்ட அதில் ஒரு பகுதியை இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரித்து போட்டுருக்காங்க. அந்த மக்கள் அங்கே வந்து அதான் அந்த பிரச்சனை போகுது. அப்போ அப்படி சொல்கிற ஆட்காட்டு இலங்கை அனுராவிட்ட சொல்லி சமஸ்டி எங்களுக்கு வேண்டி தாங்கோண்டா, நாங்கள் சமஸ்டிக்கு இன்றைக்கு என்ன செய்கிறோம், அரசியல் ரீதியாக நாங்கள் என்ன செய்கிறோம், சரி சமஸ்டியை விடுவோம். மாகாண சபை தேர்தலுக்காக சுமந்திரன் சொன்னார், இந்த சூறாவளிக்கு முதல் சுமந்திரன் சொன்னார், நாங்கள் ஒரு மக்கள் இயக்கம் போராட்ட இயக்கம் ஒன்றை மாகாண சபை தேர்தல் நடத்த சொல்லி ஜனவரியில் செய்யப்படும். இப்போ சூறாவளியும் வந்து போச்சு, சூறாவளிக்கு முந்தி சொன்னது, சூறாவளிக்கு பிந்தி அதை செய்வாரோ தெரியலை. எல்லா கட்சிகளும் சேர்ந்து முதல் மாகாண தேர்தலை வச்சு கொண்டு ஒரு மக்கள் இயக்கத்தோட சத்தியாகிரகத்தை நடத்து, இதில் அறகலையோ நடத்தி ஆகலையோ வச்சாங்க, ஜனாதிபதி வச்சாங்க. அப்படி அது இதுக்காக ஒரு உலகத்துக்கு எடுபடக்கூடிய மாதிரி இந்த போராட்டத்தை செய்யுங்க முதல். ஹைதராபாத்தில் அங்கே போனது நான் கூட சொல்லலை, ஆனால் அவரோட வைக்கிற கோரிக்கை சமஷ்டி ஸ்டாலின் நான் விட்டு தர போகிறேன், ஸ்டாலின் மோடியா செய்தர போகிறேன். இப்போ இது என்ன பிரச்சனை என்றால் இலங்கையில் இந்த அரசாங்கம் அரசாங்கம் எங்களோட பிரச்சனை பற்றி எந்த விதமான ஒரு முன்முனைப்பையும் பற்றி சிந்திக்காத இருக்கிற நிலைமையில தான் நாங்கள் இவ்வளோத்தையும் பேசுவோம். அதோட இன்னொன்று, இப்போ அண்மையில் வவுனியாவில் ஒரு பிள்ளையாக கோயிலுக்கு முன்னால் ஒரு புத்தர் கோயிலை கட்டுறாங்க, ஒரு 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 விகாரியை கட்டுப்படுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எல்லா அரசாங்க காலத்திலும். இந்த அரசாங்கத்தில் காலத்தில் கூட இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னுடைய அடாத்தான நடவடிக்கைகளை தடுக்க முடியாமல் தான் இருக்குது. இந்த வேலை பார்க்கல அனுராகுமார் சிநாயக்கா என்னதான் நல்ல மனுஷனாக இருந்தால் கூட அவர் ஒரு பப்பெட், ஒரு பொம்மை ஜனாதிபதியாக தான் செயல்படுகிறார். அவர் அந்த சிங்கள பௌத்த தேசியவாத அஜெண்டாவுக்கு ஒத்து போடுவதாக இருக்கிறார். தவிர அதிலிருந்து சிங்கள மக்களை விடுவித்து பழைய கொள்கையிலிருந்து விடுவித்து அந்த மக்களை ஒரு நிதானமான போக்கில் அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தமிழ் மக்கள் சமஷ்டி மாகாண சபை அப்படி ஒன்றெல்லாம் சத்து கொண்டு. நிச்சயமாக இன்றைய நாளிலும் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல், அதே போன்று புதிய அரசியலமைப்பு தொடர்பான பேச்சுக்கள், இந்திய தமிழ் அரசியல் தலைவர்களை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சந்திப்பு, இப்படி நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். அடுத்த வாரத்தில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயத்தை மையமாக வைத்து வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கலாம். இதுவரையிலும் தன்னுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட பத்திரிகையாளர் வி தனபாலசிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.